பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வேத வாசிப்பு. இது தொடர்பாக நீதிமொழிகள் 28:9 சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலுமே வேதங்களை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். வேத வாசிப்பும் ஜெபமும் எங்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிறதான ஒரு கம்யூனிகேஷன். ஜெபம் நாங்கள் தேவனோடு கூட பேசுவோம், வேத வாசிப்பு அவர் எங்களோடு பேசுவார். அப்போ இந்த ரெண்டுமே எங்களோட வாழ்க்கையில் முக்கியத்துவம் உடையதாக இருக்குது. நாங்கள் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோமோ அதை விட அதிகமாக வேதம் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். எப்படித்தான் நாங்கள் ஜெப வீரர்களாக இருந்தாலுமே வேதம் வாசிக்காட்டிக்கு எங்களுடைய ஜெபங்கள் பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு அருவருப்பானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் ஜெபிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வேதங்களை வாசிக்கிறவர்களாயும் இருக்கணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நல்லா ஜெபித்து போட்டு சில நேரங்களில் பைபிள் வாசிக்கணுமென்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் நாங்கள் வாசிக்கிறோம். அவை சொல்லினோம் இவை சொல்லினோம்ன்ட்டு அவங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அப்படி வாசிக்காமல் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் விரும்பி வேதங்களை வாசிக்கணும். அப்படி வாசிக்க அந்த வேதங்களோடாக தேவனங்களோட பேசுவார். அந்த வேத வசனங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்யும். அது தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றும். ஸோ நாங்கள் வேதத்துக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருக்கணும். அது தேவனுக்கு பிரியமுள்ளதாகவும் இருக்குது. அப்படி நாங்கள் வேதங்களை வாசிக்க அந்த ஜெபம் அவர் கேட்குறவராகவும் இருக்கிறார். நாங்கள் வேதங்களை வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கணும். ஏனெண்டா இயேசுவை அறியாத ஜனங்கள் படிக்கிற வேதாகமம் நாங்கள் தான். எங்களுடைய நடவடிக்கை தான் அவரை பற்றி சொல்லும். அப்போ நாங்கள் வேதங்களை வாசித்து போட்டு அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கணும். பைபிள் மத வழிகாட்டி இல்லை, அது தனி மனித வழிகாட்டி. அதை நாங்கள் வாசிக்கிறதோட விட்டு விடாமல் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருப்போம். ஹாவ் அ நைஸ் டே.